ஒருத்தர் 2 பேர் அல்ல, 70 பேரும் குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் தகுதி வாய்ந்தவர்கள், சுன்னாவை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் தகுதி வாய்ந்த 70 இளைஞர்கள். இப்போ புதுசாக இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வர்றார், அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். அஜர்த்தி எங்கே இருக்கார், அஜர்த்தி எங்கடா, இந்த நேரத்தில் எங்கே போனான்னு தெரியலையே நம்ம திட்டிகிட்டு இருப்போம். மார்க்கத்தின் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் தெரிந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு முத்தவள்ளியாக இருக்கக்கூடியவருக்கு அந்த செய்தி தெரியுமாண்டா அவருக்கும் என்ன செய்யாது தெரியாது. அப்போ குர்ஆன் ஹதீஸை அழகான முறையில் படித்து பண்படுத்தி எல்லா விதமான செய்திகளையும் தெரிந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக 70 இளைஞர்கள் இருந்தார்கள். அந்த 70 இளைஞர்களையும் அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய விதி, அவர்கள் ஏமாற்றி 70 இளைஞர்களையும் கொலை செய்தார்கள். பேரு மவுனா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் இதுக்கு மாதிரி அவங்க வேற எதுக்குமே கவலைப்பட்டது இல்லை என்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட மாணிக்க மாதிரி உள்ள அவ்வளவு அழகான இளைஞர்களை இப்படி ஏமாத்திட்டு கொண்டுட்டானுங்கனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாத காலங்கள் இவர்களுக்கு எதிராக ஃபஜர் தொழுகையில் சபித்து குனத் ஓதினார்கள் என்ற செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு பகுதி. நமக்கு உள்ளதுன்னா அந்த இளைஞர்கள் இது மாதிரி நம்முடைய இளைஞர்கள் குர்ஆனை நன்றாக ஓத தெரிந்த படிக்க தெரிந்திருக்காங்களா?